வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு 2 வாழைக்காவை பீல் பண்ணி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வச்சு நல்லா இதை வந்து 1லேருந்து 2 கொதி நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக நிறம் மாறினோன்னா ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் வரமிளகா, தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி மாறுற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்து நல்லா 2 முறை கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் தயாராகிடும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.